ஹலோ கைஸ், வெல்கம் டு பைத்தான் எபிசோட் 2. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் கேஸ்டிங் அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் பைத்தான் எபிசோட் 1 வந்து பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த பார்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் கேஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைப் கேஸ்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டைப் கேஸ்டிங் அப்படின்றது ஒரு டேட்டா டைப்பில் இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது தான் வந்து டைப் கேஸ்டிங். ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் நம்ம இந்த டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். இந்த ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, பூலு, ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 டேட்டா டைப் பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதில் இன்புட்டில் நான் என்ன பண்ணுறேன், யூசரோட ஏஜை வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டு ஸோ அவங்க யூசர் கொடுக்குற ஆன்சர் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஏஜில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட்டில் ஆக்சுவலாக நான் இந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இதை பற்றி சொல்லித்தரேன். ஃபார் நவ் நான் இப்போ டைப் அப்படின்னு சொல்லி போட்டு நான் இந்த ஏஜை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட ஏஜ் என்னன்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஏஜ் அப்படின்றது ஒரு இன்புட் நம்பர், அதாவது ஒரு இன்டீஜர் நம்பர் நான் வந்து இன்புட்டாக வந்து தரேன். ஸோ இந்த இன்டீஜர் வேல்யூ அப்படின்னும் போது ஸோ இந்த 20 அப்படின்றது இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கணும். பட் ஆனால் டிஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணதுனால போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம எப்போ இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணாலும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 20 கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இந்த 20ன்ற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும், ஏஜில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது இந்த இன்டீஜர் வேல்யூ இங்கே போய் ஸ்டோர் ஆகும் போது நம்ம இன்புட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரிங்காக வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்ம போடுறதா ஸ்ட்ரிங். நான் இப்போ 20 கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் கிளாஸ் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ எஸ்டிஆர் அப்படின்னா ஸ்ட்ரிங். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு யூசரோட ஏஜ் வந்து கேளு. ஸோ கேட்டால் அவங்க வந்து ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க. அந்த ஆன்சரை ஏஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணு. ஸோ இப்போ நான் பிரிண்ட்டில் எதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா டைப் அப்படின்ற இந்த புது மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைப்புக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ பேசிக்காக பிரிண்ட்டை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம நார்மலாக வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம என்ன ஏஜில் ஸ்டோர் ஆகுதோ அந்த வேல்யூ வந்து திருப்பி எனக்கு கீழே வந்து பிரிண்ட் ஆகும். ஆனால் நான் இங்கே அப்படி பண்ண சொல்லாமல் எனக்கு இந்த ஏஜுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்க அந்த வேல்யூ என்ன டேட்டா டைப் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த டைப்புக்குள்ளே நான் எதை வந்து எந்த வேரியபிளை வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேனோ அந்த வேரியபிளை வந்து நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 30 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த 30 வந்து என்ன டேட்டா டைப்பாக போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங்காக போய் ஸ்டோர் ஆகுது. பட் ஆனால் 30 அப்படின்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்காக போய் சேவ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் கேஸ்டிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் கேஸ்டிங். ஸோ இப்போ எனக்கு ஏஜ், ஸோ இப்போ எனக்கு வந்து தெரியும் ஏஜ் அப்படின்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி லாஸ்ட்ல இப்படி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஏஜ், அதாவது ஏஜ்ன்றது ஒரு வேரியபிள். ஸோ இந்த இன்புட் ஆஸ் யூஷுவல் வேலை செய்யும். ஸோ நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும், வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம ஏதோ ஒரு இன்புட் வந்து தருவோம். ஸோ அந்த இன்புட்டு என்னவா மாறும் அப்படின்னா இந்த இன்ட்டாக மாறும். அதாவது இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இப்போ ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம முன்னாடி இங்கே இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேரியபிள், அதாவது அந்த ஆன்சர் வந்து இன்ட்டாக மாறி ஏஜில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இப்போ சேம் தான் அதே மாதிரி கோட் வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்னோட ஏஜ் என்னன்னு கேட்குது, நான் 20 போடுறேன். இப்போ வந்து நோட் பண்ணிங்கன்னா கீழே நமக்கு இன்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு, ஏஜ் அப்படின்ற இந்த வேரியபிளில் ஆஸ் யூஷுவல் நம்ம இன்புட் மெத்தட் வந்து வேலை செஞ்சுருக்கு. ஸோ செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் ஏதோ ஒரு அவுட்புட், அதாவது இன்புட் வந்து நான் இதுக்கு தரேன். ஸோ உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குது, நான் 20 அப்படின்ற இன்புட்டை நான் இந்த ப்ரோக்ராமுக்கு தரேன். ஸோ இந்த 20 என்ன ஆகுது அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு ஏஜில் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகாமல் இங்கே இந்த இன்டீஜராக மாற்றி
அந்த இன்டீஜர் வேல்யூவை ஏஜுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. இதுதான் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து டைப் கேஸ்டிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்ட்டை எடுத்துட்டு ஃப்ளோட்டாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ ஃப்ளோட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெசிமல் வேல்யூ இருக்கிறது தான் வந்து ஃப்ளோட். இப்போ நான் சேம் அகெயின் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஏஜ்னு கேட்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஏஜ் வந்து 20. ஸோ நான் 20 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து வரும். ஸோ ஃப்ளோட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், டெசிமல் வேல்யூன்னு சொல்லி சொன்னோம். இப்போது நம்ம வந்து ரெண்டு இதையுமே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே நான் அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட வேரியபிளை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஏஜ் வேரியபிள்குள்ளே என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணு, அண்ட் ஸ்டோர் ஆயிருக்கிறது என்ன வேல்யூவோ அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ரன் பண்ணுறேன். ஸோ அகைன் நான் வந்து 20 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்புட் கொடுத்தது 20. பட் ஆனால் எனக்கு எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 20.0 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த 0.0 எங்கேருந்து வந்தது, நான் இன்புட்டில் 0.0வே நான் கொடுக்கல, ஆனால் இது எனக்கு வந்து காமிக்கிறது 20.0 வந்து காமிக்குது. ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா சேம் கான்செப்ட். ஸோ வழக்கம் போல் நம்ம இன்புட் மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுருக்கு. நான் இன்புட் கொடுத்தோன்னே அது டேரெக்டாக ஸ்ட்ரிங்காக போய் ஸ்டோர் ஆகாமல் இங்கே வந்து செக் பண்ணுது. ஸோ ஃப்ளோட்டாக வந்து மாற்றணும். ஸோ இதுதான் டைப் கேஸ்டிங். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளோட்டாக வந்து மாற்று அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஃப்ளோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோட் அப்படின்னும் போது இது என்ன பண்ணுது, நம்மளோட இன்புட்டில் டாட் டெசிமல் வேல்யூ வச்சு நம்ம ஏதோ ஒரு இன்புட் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே அப்படி கொடுக்கல. ஸோ நம்ம டேரெக்டாக 20 கொடுத்ததுனால அதுவே என்ன பண்ணோம் அப்படின்னா 0.0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை ஆட் பண்ணி அது வந்து ஃப்ளோட்டாக இந்த ஏஜுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அடுத்த லைனில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இப்போ ஆல்ரெடி இப்போ உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிறது ஃப்ளோட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ 20.0 தான் வந்து உள்ளே இருக்கும். ஸோ நம்ம பிரிண்ட்டு ஏஜ்னு கொடுக்கும்போது இந்த ஏஜுக்குள்ளே அந்த 20.0 ஃப்ளோட்டாக மாதிரி ஸ்டோர் ஆனதுனால நமக்கு இங்கே 20.0 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அடுத்தது நான் பிரிண்ட்டில் இந்த டைப், அதாவது இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ என்ன டேட்டா டைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் போட்டு, ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளோட் அப்படின்ற இந்த டேட்டா டைப் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டைப் கேஸ்டிங். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து தெரியும். ஸோ டிஃபால்ட்டாக எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டிஜராக மாற்றணும். ஸோ இன்டிஜராக ஃப்ளோட்டாக மாற்றணும். ஃப்ளோட்டை வந்து நம்ம இன்டிஜராக மாற்றிக்கலாம். பட் ஆனால் ஸ்ட்ரிங்காக வந்து நான் இப்போ நேம் ஈக்குவல்ஸ் தீபக்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா டபுள் கோட். ஸோ 2 ரீசன்னால இது வந்து ஸ்ட்ரிங். ஒன்று டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ரிங். இன்னொன்று என்ன அப்படின்னா தீபக் அப்படின்னு எனக்கு நிறைய லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ DEEPAK ஒரு 6 கேரக்டர்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்ஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்மளால் டைப் கன்வர்ஷன் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் நேம் கொடுத்துட்டு இதில் வந்து நான் இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டு. ஸோ இன்புட்டில் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்குறேன். ஸோ இப்போ அடுத்தது, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இன்புட் மெத்தட் வந்து வேலை செய்யும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்து நேம் டைப் பண்ணோன்னே அந்த நேமை வந்து இது என்னவா மாற்ற ட்ரை பண்ணோம், இன்டீஜர் வேல்யூவாக மாற்ற ட்ரை பண்ணோம். ஆனால் இங்கே மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ நிறைய கேரக்டர்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிறத நம்பராக மாற்றுறது இம்பாசிபிள். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், தீபக்னு சொல்லி போகிறேன். இப்போ எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணோம். என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட். ஸோ உங்களோட இதுவை வந்து இன்டீஜராக மாற்ற முடியாது, ஏன்னா நீங்கள் இங்கே இன்புட் கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங்காக வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ இது மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இதையே வந்து இன்டீஜரில் நேம் எடுத்துகிட்டு ஏஜ் போட்டுக்கோங்க. இப்போ ஏஜாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து வேலை செய்யும். இப்போ நான் என்னோட ஏஜ் வந்து 20 கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ 20ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ டேரெக்டாக நார்மலாக நம்ம இன்புட் யூஸ் பண்ணும் போது அது ஸ்ட்ரிங்காக தான் போய் சேவ் ஆகும். இதுவே நான் இங்கே இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கும் போது 20ன்றது ஒரு நம்பர் தான். ஸோ ஒரு இன்டீஜர் வேல்யூவை நம்ம இன்டீஜராக மாற்றலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் கேஸ்டிங் வந்து வேலை செய்யும். அண்ட் இதுதான் வந்து டைப் கேஸ்டிங். நீங்கள் இதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைப் கேஸ்டிங் சேலஞ்ச் 1.
ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து நீங்கள் போட்டிருங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து GitHub யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் GitHubல ஒரு ரெப்போ டுட்டோரியலுக்குன்னே தனியாக கிரியேட் பண்ணி நான் கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன சேலஞ்சஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் உங்களோட GitHub ரெப்போ வந்து போடுங்க, நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கற்றுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் ரேண்டமாக வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து கொடுத்துக்க போகிறேன் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு ஒரு 20 அப்படின்ற இந்த இன்டீஜர் வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 10 அப்படின்ற இந்த வேல்யூ இந்த நம்பர் 1குள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும். இந்த 20 அப்படின்ற இந்த வேல்யூ நம்பர் 2ல் போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டோட்டலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பர் 1, அதாவது இந்த நம்பர் 1 வேரியபிளையும் ப்ளஸ் நம்பர் 2 வேரியபிளையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் டேரெக்டாக 10 + 20 போடாமல் நான் இந்த 10ஐயும் 20ஐயும் தனித்தனியாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அகைன் டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி இந்த வேரியபிளில் நான் நம்பர் 1ஐயும் நம்பர் 2வையும் ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், டோட்டல் அப்படின்ற இதில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட்டில் இந்த டோட்டல் வேரியபிளை வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் பார்க்கும் ப்ரோக்ராம். ஸோ நம்பர் 1ல் 10 அப்படின்ற இந்த வேரியபிளை வந்து இவன் அசைன் பண்ணியிருக்கான். அப்போ இந்த நம்பர் 1குள்ளே 10 இருக்குது. ஸோ அடுத்தது நம்பர் 2குள்ளே 20 இருக்குன்னு சொல்லி பார்க்கும். தென் இந்த லைனுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல்னு புதுசாக வந்து ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த வேரியபிள்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த நம்பர் 1ஐயும் நம்பர் 2வையும் இவன் ஆட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ அதாவது இந்த ப்ளஸ் சிம்பிள் நம்ம போட்டோம் அப்படின்னா அடிஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த 10 + 20 நம்பர் 1 + நம்பர் 2 வந்து ஆட் ஆகி நமக்கு டோட்டல் அப்படின்ற இந்த வேரியபிளை போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட்டுக்குள்ளே டோட்டல் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிளை போட்டோம் அப்படின்னா இதில் ஃபைனலாக இந்த அடிஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு நான் இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ அப்போது 10ஐயும் 20ஐயும் அதாவது நம்பர் 1ஐயும் நம்பர் 2வையும் ஆட் பண்ணி அது நமக்கு டோட்டலில் 30 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே ப்ளஸ் எடுத்துகிட்டு மைனஸ் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், ப்ரோக்ராம் வந்து மைனஸ் பண்ணும். ஸோ இங்கே ஏன் -10 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா நம்ம எப்போவுமே பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை லெஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர் வந்து num2 தான். ஸோ அப்போ num2ல இருந்து நம்ம num1 அதாவது நம்பர் 1ஐ வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ +10 சொல்லி வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் முடிச்சாச்சு, மைனஸ் முடிச்சாச்சு. சேம் நீங்கள் இங்கே சிம்பிள் மட்டும் இன்டூக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் சிம்பிள் தான் இதில் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அகைன் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 அப்படின்னு சொல்லி ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் காமிக்கும். ஸோ நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் எடுத்துகிட்டு டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. ஸோ இது வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் டிவிஷன். ஸோ நீங்கள் வந்து இங்கே மாட்லஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் மாட்லஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ 2.0 சேம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து சேலஞ்ச் நம்பர் 2. ஸோ இந்த சேலஞ்ச் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் இன்னும் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணலான்னா ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து அதை செக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நம்மளோட பைத்தான் எபிசோட் 2. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ டைப் கேஸ்டிங் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் தென் இந்த சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்
ஸோ இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து 2 சேலஞ்சஸ் குடுத்துருக்கேன். இந்த 2 சேலஞ்சையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மறக்காம எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. அண்ட் சீக்கிரமா பைத்தான் எபிசோட் 3ல வந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட நான் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.